சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரிஜினல் கேப்டன், இந்த ஓஜி கேப்டன் பேட் கமின்ஸ் டீமுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே போட்டி நடந்துச்சு இல்லையா, சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச், அந்த போட்டி அப்பவே ஜாயின் பண்ணிட்டாரு டீமுக்குள்ள. பட் அதுக்கப்புறம் எப்படி அவர் ஆடுவாரா மாட்டாங்கிற கேள்வி இருந்துச்சு. டீமுக்குள்ள ஜாயின் பண்ண உடனே அவ்வளோ சீக்கிரம் ஆடிட மாட்டாங்க. ஸோ அந்த போட்டியில் அவர் ஆடலை. அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணார், அதுக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணாருக்கும் போது சிஎஸ்கே போட்டிக்கு அவர் ஆடலை. அதுக்கப்புறம் எப்போ ஆடுவாருங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நடக்க போகிற ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில் பேட் கமின்ஸ் வந்துருவாரு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. சரி, பேட் கமின்ஸ் வராரு, கேப்டனாக வர போறாரா இல்லை இஷான் கிஷன் கேப்டன்சியின் கீழ் ஒரு பிளேயராக ஆட போறாராங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இஷான் கிஷன் டீமை ரொம்பவும் பெட்டராக கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஏன் இதை வந்து இப்போ கொலாப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஃபேன்ஸோட மைண்ட் செட்டும் அதுவாக தான் இருக்குது. எதுக்கு ஓவர்சீஸ் கேப்டன், இந்தியன் கேப்டனே அப்பாயின்ட் பண்ணி போங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேட் கமின்ஸ் தான் கேப்டனாக ஆட போகிறாரு அப்படிங்கிறதா இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பேட் கமின்ஸுக்கு இஷான் கிஷன் கேப்டன்சி தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ரூமர்ஸ் மட்டும்தான். பேட் கமின்ஸ் தான் கேப்டன்சி எடுக்க போகிறாருங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற ஒரு தகவல். இந்த பக்கம் இஷான் கிஷன் ஒரு பிளேயராக ஆட போகிறாரு. பட் எதுவாக இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சுமே அதிரடியாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்ஆருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரு டீமாக தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச் முன்னாடி ஆடின போட்டியுமே ஒரு மாதிரி செம்ம மேட்சாக இருந்துச்சு. இந்த பக்கம் அன்பீட்டனாக இருந்த ஆர்ஆரை முடிச்சு விட்டதே எஸ்ஆர்ஹெச் தான் இருந்தாங்க. பேட் கமின்ஸ் கேப்டனாக இருக்கணுமா, இஷான் கிஷன் கேப்டனாக இருக்கணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.